ஹைட்ரஜன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் சாப்டர் பார்க்கலாம். இந்த ஹைட்ரஜன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா ஹைட்ரஜனுடைய பொசிஷனை பார்க்க போறோம். பீரியாடிக் டேபிள்ல ஹைட்ரஜனுடைய பொசிஷன் என்னன்னு பார்க்க போறோம். பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல நல்லா நோட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குனாக்கா அந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல எப்படி இருக்குனாக்கா பீரியாடிக் டேபிள்ல 1A இல்ல ஐயூபேக் பிரகாரம் குரூப் நம்பர் 1, யூரோப்பியன் பிரகாரம் 1Aன்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா ஹைட்ரஜனை எப்படி பிளேஸ் பண்ணியிருப்பாங்க, தனியா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்க லித்தியம், இங்க சோடியம், இங்க பொட்டாசியம், இங்க ருபிடியம், இங்க சீசியம், இங்க பிரான்சியம், இப்படி கொடுத்துருப்பாங்க. ஹைட்ரஜனை மொத்தம் செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த எலிமெண்ட்ஸ்ல ஹைட்ரஜன் மொத்தம் செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன் இன்னும் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனுடைய வேலன்சி பாத்தீங்கன்னா 1, அல்காலி மெட்டல்ஸ்க்கு வேலன்சி 1, ஹாலஜன்ஸ்க்கு வேலன்சி 1. அல்காலி மெட்டல்ஸ் ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், ஹாலஜன்ஸ் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும். அப்ப ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை டொனேட் பண்ணுமா இல்ல எலக்ட்ரானை கெயின் பண்ணுமா? இப்போ அல்காலி மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா ஒரு எலக்ட்ரானை விட்டுட்டு Na+ மாறும். ஹாலஜன்ஸ் பாத்தீங்கன்னா குளோரின், புரோமின், அயோடின், அசிட்டடைன், அது என்ன பண்ணுன்னா ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி Cl- மாறும். ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து H+ கொடுக்குது. எங்க? HCl. ஹைட்ரஜனுடைய காம்பவுண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஹைட்ரஜன் வந்து +1 ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கும். இப்போ பாருங்க, அல்காலி மெட்டல் ஹைட்ரைட்ஸ் எடுத்துக்கிறேன். லித்தியம் ஹைட்ரைட், சோடியம் ஹைட்ரைட், பொட்டாசியம் ஹைட்ரைட், ருபிடியம் ஹைட்ரைட், சீசியம் ஹைட்ரைட் எடுத்துக்கிறேன். இதுல அல்காலி மெட்டல் வந்து +1 ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கும். அப்ப ஹைட்ரஜன் என்ன காமிக்கும்? -1 ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கும். ஜெனரலா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ்ல ஹைட்ரஜனுக்கு +1 கொடுக்குறோம். இது இங்க அல்காலி மெட்டல் ஹைட்ரைட்ஸ் எடுத்துக்கணும், இங்க சோடியத்துக்கு +1 கொடுக்குறோம், ஹைட்ரஜனுக்கு என்ன பண்ணிருக்கோம்? -1 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அல்காலின் எர்த் மெட்டல் ஹைட்ரைட்ஸ் ஹெவியர் எடுத்துக்கலாம். ஹெவியர்ல பாத்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ரைட், ஸ்ட்ரான்சியம் ஹைட்ரைட், பேரியம் ஹைட்ரைட், இப்படி எடுத்துக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த பேரியம் ஹைட்ரைட்ல பேரியம்க்கு +2 கொடுப்போம், ஹைட்ரஜனுக்கு -1 கொடுப்போம். அடுத்து இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இது போல ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேன். இது போல ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கணும். இங்க ஹைட்ரஜனுக்கு எப்படி ஆக்சிடேஷன் நம்பரை கொடுக்க போறோம் அன்ட்டு பாருங்க. ஹைட்ரஜனுக்கு +1 கொடுக்குறோம், ஆக்சிஜனுக்கு -2 கொடுக்குறோம். பாஸ்பரஸ்க்கு எலக்ட்ரானெகட்டிவிட்டி 2.1, ஹைட்ரஜனுக்கு 2.1. இங்க என்ன பண்றது? சரி, அப்போ ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா +1 ஆக்சிடேஷன் நம்பரையும் கொடுக்குது, -1 ஆக்சிடேஷன் நம்பரையும் கொடுக்குது. அப்படின்னா ஹைட்ரஜன் அல்காலி மெட்டல்ஸ் மாதிரியும் பிஹேவ் பண்ணுது, ஹாலஜன்ஸ் போலயும் பிஹேவ் பண்ணுது. சில ப்ராப்பர்ட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் அல்காலி மெட்டல்ஸ்ல இருந்து டிஃபரன்ஸை காமிக்கும், ஹாலஜன்ஸோட சிமிலாரிட்டிஸை காமிக்கும், ஹாலஜன்ஸோட டிசிமிலாரிட்டி காமிக்கும். இப்போ அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் எதோட ஒத்து போகுதுன்னு சொல்ல முடியல. அல்காலி மெட்டல்ஸ்ல சில ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒத்து போகுது, சில ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒத்து போறது இல்லை. ஹாலஜன்ஸ்ல சில ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒத்து போகுது, சில ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒத்து போறது இல்லை. அப்போ ஹைட்ரஜன் என்ன பண்றது? அப்ப ஹைட்ரஜனுடைய பொசிஷனை சொல்றது டிஃபிகல்ட்டா இருக்குது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா ஹைட்ரஜனுடைய பொசிஷனை சொல்ல முடியலன்றதுக்காக தான் இதை ஃபர்ஸ்ட் குரூப்ல பிளேஸ் பண்ணிட்டு தனியா இப்படி பிளேஸ் பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் ஹைட்ரஜனுடைய பொசிஷனை சொல்லல, பிக்ஸ் பண்ணல, இந்த குரூப் வந்துட்டு பிக்ஸ் பண்ணல. இதை தனியா இப்படி வச்சிருக்கா. சரி, அடுத்து வந்து ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை பத்தி பார்க்க போறோம். ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்னா ஒன்னு வந்து என்னன்னா புரோட்டியம். இந்த புரோட்டியத்துக்கு சிம்பிள் என்னன்னா 1H1. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டியூட்டீரியம். இந்த டியூட்டீரிக் சிம்பிள் பாத்தீங்கன்னா 1H2ன்னு சொல்லலாம், இல்லைன்னா 1D2ன்னு சொல்லலாம். அடுத்து வந்து ட்ரிட்டியம்.
இதுக்கு சிம்பிள் பாத்தீங்கன்னா 1H3 அப்படி இல்லைன்னா 1T3 இப்படி சொல்றோம். இந்த டியூட்டீரியத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னன்னா ஹெவி ஹைட்ரஜன். டியூட்டீரியத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஹெவி ஹைட்ரஜன் அப்படி சொல்றோம். இப்போ இது எல்லாத்துக்குமே அட்டாமிக் நம்பர் சேம். அதனால எல்லாத்துலயும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேமா தான் இருக்கும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேமா தான் இருக்கும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேம்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னா சேமா இருக்கும். இது ஆக்சிஜனோட ரியாக்ஷன் போச்சுன்னா இதுவும் ஆக்சிஜனோட ரியாக்ஷன் போகும், இதுவும் ஆக்சிஜனோட ரியாக்ஷன் போகும். அதுதான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆனா மாஸ் நம்பர் பாத்தீங்கன்னா இதுக்கு மாஸ் நம்பர் 1, இதுக்கு மாஸ் நம்பர் 2, இதுக்கு மாஸ் நம்பர் 3. மாஸ் நம்பர் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்குது. அதனால ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அதாவது ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லுவோம்ல, ஃபாஸ்டா போதா ஸ்லோவா போதான்னு சொல்லுவோம்ல, அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து ஃபாஸ்டா ரியாக்ஷன் போகும், இது ஸ்லோவா ரியாக்ஷன் போகும், இது இன்னும் ஸ்லோவா ரியாக்ஷன் போகும். ஏன்னா மாஸ் நம்பர் கம்மி, இதுக்கு மாஸ் நம்பர் அதிகம், இதுக்கு மாஸ் நம்பர் இன்னும் அதிகம். இந்த ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ல டிஃபரெண்டா இருக்கிறதுனால இந்த எஃபெக்ட் என்னன்னு சொல்றேன்னா கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட்னு சொல்றோம். கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட் அப்படி சொல்றோம். இதனுடைய மீனிங் என்னன்னா கைனடிக்ஸ்னாவே அது வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷனை பத்தி சொல்லும். கைனடிக்ஸ் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷனை பத்தி சொல்லும். இங்க யாரு ஐசோடோப்ஸை பத்தி, அதனால இதை கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட்னு சொல்றோம். அப்போ கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட்னா இந்த ஐசோடோப்ஸ் எப்பவுமே எந்த ஐசோடோப்ஸ் என்னாலும் எடுத்துக்கோங்க, ஹைட்ரஜன் மட்டும் கிடையாது, எந்த ஐசோடோப்ஸ் என்னாலும் எடுத்துக்கோங்க, எல்லா எலிமெண்ட்ஸும் ஐசோடோப்ஸை கொடுக்குது. ஐசோடோப்ஸ் வந்து ஐசோடோப்ஸினுடைய ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா மாஸ் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கனால, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கனால அந்த எஃபெக்ட் என்னன்னு சொல்றோம்னா கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட்னு சொல்றோம். அப்படின்னா ஐசோடோப்ஸ் வந்து ஐசோடோப்ஸ்க்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லுது, வேற ஒண்ணுமே கிடையாது. கைனடிக் ஐசோடோபிக்னா என்ன, ஐசோடோப்ஸ் வந்து அதனுடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேம், அதுதான் சொல்லுது. சரி, இப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் இதெல்லாம் இருக்குது இல்ல, அந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கலாம். டென்சிட்டி இது போல எல்லாம் இருக்குது. அந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ சப்போஸ் பாயிலிங் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ புரோட்டியம் எடுத்துக்கோங்க, ஹைட்ரஜனை லிக்விட்ல எடுத்துக்கோங்க, அதை கேஸா மாத்துங்க. இது வந்து எந்த டெம்பரேச்சர்ல இது இந்த லிக்விட் வந்து கண்டினியூஸா கேஸா மாறுதோ அந்த டெம்பரேச்சர் பாயிலிங் பாயிண்ட் சொல்றோம். அப்படின்னு லிக்விட் கேஸா மாறுதுன்னா என்ன அர்த்தம், மாலிகுல்ஸ் இடையில கேப் இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளவுதானே. லிக்விட்னா மாலிகுல்ஸ் கிட்ட இருக்கும், கேஸ்னா மாலிகுல்ஸ் தூரமா இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி தான் டியூட்டீரியம் லிக்விடா எடுத்துக்கோங்க, அதை கேஸா மாத்துங்க, அது எந்த டெம்பரேச்சர்ல மாறுதோ அதை வந்து பாயிலிங் பாயிண்ட்னு சொல்லுங்க. அப்படின்னா இங்க லிக்விட்னா மாலிகுல்ஸ் கிட்ட கிட்ட இருக்கும், கேஸ்னா மாலிகுல்ஸ் தூரமா இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ மாலிகுல்ஸ் இடையில டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இதுதான் பாயிலிங் பாயிண்ட் சொல்றோம். இப்ப பாருங்க, இந்த மாலிகுலுக்கு மாலிகுலர் மாஸ் கம்மி, அப்படின்னா மாஸ் கம்மி. இந்த மாலிகுலுக்கு மாஸ் அதிகம். மாஸ் அதிகமா இருந்தா அது தூரமா போறதுக்கு கொஞ்சம் அதிகமான எனர்ஜி தானே தேவைப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இங்க இதுக்குனுடைய மாஸ் கம்மி, அப்போ இது ஈஸியா தூரமா போயிடும். ஆனா இதுக்கு மாஸ் அதிகம், அப்போ இது தூரமா போறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி அதிகமா தேவைப்படும். அப்போ இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும் இதை விட. அப்போ வந்து பிசிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், டென்சிட்டி, என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன், இது போல பிசிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா இதுக்கு கம்மியா இருக்கும், இதுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும், இதுக்கு இன்னும் அதிகமா இருக்கும் பிசிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ். அப்போ பிசிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னா புரோட்டியத்துக்கு கம்மியா இருக்குது, டியூட்டீரியத்துக்கு அதிகமா இருக்குது, ட்ரிட்டியத்துக்கு இன்னும் அதிகமா இருக்குது அப்படி சொல்லுவோம். பிசிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், மெல்டிங் பாயிண்ட் சொல்லலாம், பாயிலிங் பாயிண்ட் சொல்லலாம், டென்சிட்டி சொல்லலாம், பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி சொல்லலாம். இது எல்லாமே இந்த கேட்டகரியில வருது நம்ம சொல்றோம். சரி, அடுத்து வந்து இப்போ பாண்ட் லென்த்தை பார்க்கலாம். H2க்கும் D2க்கும் பாண்ட் லென்த் எப்படி இருக்கும் நம்ம பார்க்க போறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ் என்ன சொல்லுது, H2 பாண்ட் லென்த் என்னன்னு சொல்லுது, D2 பாண்ட் லென்த் என்னன்னு சொல்லுது நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் H2 எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் சேர்ந்துச்சுன்னா H2 நமக்கு கிடைக்கும். இப்போ இதனுடைய 1s ஆர்பிட்டால் அடுத்து இதனுடைய 1s ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் போச்சுன்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் மாலிகுல் கிடைக்கும். இப்போ இந்த ஓவர்லாப்பிங் எக்ஸ்டென்ட் எதை பொறுத்து இருக்குது, இங்க ஓவர்லாப் நடக்குது இல்ல,
இந்த 1s ஆர்பிட்டாலும் இந்த 1s ஆர்பிட்டாலும் இங்க ஓவர்லாப்பிங் நடக்குது இல்ல, இந்த ஓவர்லாப்பிங் எதை பொறுத்து இருக்குது? இதனுடைய நியூக்ளியஸையும் இதனுடைய நியூக்ளியஸையும் பொறுத்து இருக்குது. இதனுடைய நியூக்ளியஸ்ல சார்ஜ் வந்து +1, இதனுடைய நியூக்ளியஸ்ல ரிலேட்டிவ் சார்ஜ் +1. அந்த சார்ஜை பொறுத்து இங்க ஓவர்லாப்பிங் எக்ஸ்டென்ட் இருக்கும். அது ஒரு ஃபேக்டர். அது ஒரு ஃபேக்டர். ஓகே, ஓவர்லாப்பிங்க்கு. இப்போ டியூட்டீரியம் எடுத்துக்கலாம். இப்போ டியூட்டீரியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டியூட்டீரியத்தினுடைய 1s ஆர்பிட்டாலும் இந்த டியூட்டீரியத்தினுடைய 1s ஆர்பிட்டாலும் ஓவர்லாப்பிங் போகுது. இதனுடைய நியூக்ளியஸ்ல ஒரு புரோட்டான் இருக்குது, இதனுடைய நியூக்ளியஸ்ல ஒரு புரோட்டான் இருக்குது. சரி, இப்போ ஓவர்லாப்பிங் நடந்துச்சு. இப்போ வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எதை சொல்ல போறோம்னா பாண்ட் லென்த்தை சொல்ல போறோம். பாண்ட் லென்த் எப்படி இருக்குன்னா, இந்த நியூக்ளியஸினுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த நியூக்ளியஸினுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு போங்க. இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாண்ட் லென்த் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த நியூக்ளியஸினுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த நியூக்ளியஸினுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு போங்க. அதுதான் இதனுடைய பாண்ட் லென்த். பாண்ட் லென்த் ரெண்டு பேருக்குமே எப்படி இருக்குதுன்னா, ரெண்டு பேருக்குமே பாண்ட் லென்த் எப்படி வருதுன்னா ஈக்குவலா வருதுன்னு சொல்றாங்க. அதாவது 74.14 பைக்கோமீட்டர் இது போல வருது. கவனம் வச்சுக்கோங்க, இதுக்கு பாண்ட் லென்த் இதுக்கு பாண்ட் லென்த் ஈக்குவல். சரி, பாண்ட் லென்த் ஈக்குவல் இல்லை அப்படின்னா ஓவர்லாப்பிங் எக்ஸ்டென்ட் ஈக்குவல் தானே. அப்போ ஓவர்லாப்பிங் எக்ஸ்டென்ட் ஈக்குவல்னா பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி எப்படி இருக்கும்? இந்த பாண்டை பிரேக் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பின்னு சொல்றல, இந்த பாண்டை பிரேக் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பின்னு சொல்றல, அந்த பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி எப்படி இருக்கும்? ஏன்னா பாண்ட் லென்த் சேம்னு சொன்னோம். ஏன்னா இங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் ஓவர்லாப்பிங் இங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் ஓவர்லாப்பிங் ஈக்குவலா இருக்குது, அதனால பாண்ட் லென்த் சேம் அன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி எப்படி இருக்கு இந்த ரெண்டு பேருக்கும் பார்க்கும்போது? பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பின்னா என்ன? இந்த பாண்டை உடைக்கணும் அப்படின்னா இந்த 2 ஆட்டம்ஸ் தூரமா போயிடணும், இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸுக்கு போயிடணும். அதே மாதிரி இந்த பாண்டை உடைக்கணும், இந்த 2 ஆட்டம்ஸ் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸுக்கு போயிடணும். இந்த 2 ஆட்டம்ஸ் என்ன ஆகணும்? இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸுக்கு போயிடணும். அப்படின்னா இந்த பாண்டை நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா இந்த 2 ஆட்டம்ஸ் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸுக்கு போயிடும். நல்லா யோசிச்சு பாருங்க, இதனுடைய மாஸ் நம்பரை பாருங்க, இதனுடைய மாஸ் நம்பரை பாருங்க. அப்போ இது இந்த 2 ஆட்டம்ஸ் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸுக்கு போகணும்னா எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும்? இந்த 2 ஆட்டம்ஸ் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸுக்கு போகணும்னா எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும் பாருங்க. பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி என்ன சொல்றாங்கன்னா, யாருக்கு அதிகம் யாருக்கு கம்மி இல்ல எப்படி இருக்கும்? பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி பாத்தீங்கன்னா இந்த H2க்கு பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 435.88 கிலோஜூல் பர் மோல். 435.88 கிலோஜூல் பர் மோல் யாருக்கு? H2க்கு. D2க்கு பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி எவ்வளவுன்னா 443.35 கிலோஜூல் பர் மோல். அப்போ பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி டிஃபரெண்ட் பாருங்க. ஜெனரலா நம்ம என்ன சொல்லுவோம்? பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி எக்ஸ்டென்ட் ஆஃப் ஓவர்லாப்பிங் வச்சு சொல்லுவோம். கரெக்ட் தான், அதுல டவுட் இல்லை. எக்ஸ்டென்ட் ஆஃப் ஓவர்லாப்பிங் வச்சு தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பாண்ட் இருக்குது, அதை வச்சு பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி நம்ம சொல்றோம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதனுடைய மாஸ் நம்பரையும் நம்ம பார்க்கணும். அதனுடைய மாஸ் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கனால பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பிலையும் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா என்ன செய்யணும், எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்ட் என்னன்னு நம்ம பார்த்துக்கணும். எல்லாத்தையும் அப்படியே எக்ஸ்பெக்டேஷன் மூலியமா பண்ணிடக்கூடாது. எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்ட் என்ன சொல்லுதுன்ட்டு அந்த அப்சர்வேஷனை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா எடுத்துக்கின்னு என்ன சூட்டபிள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் அப்படிதான் கொடுக்கணும். இப்படிதான் கெமிஸ்ட்ரி படிக்கணும். சரி, அப்போ பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி பார்த்தீங்கன்னா D2க்கு அதிகமா இருக்குது, H2க்கு கம்மியா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் வந்து ட்ரிட்டியம் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ட்ரிட்டியம் பத்தி பார்க்கறோம். இந்த ட்ரிட்டியம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட், ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்னாவே அதுக்கு ஆஃப் லைஃப் பீரியட் இருக்கும். ட்ரிட்டியத்துக்கு ஆஃப் லைஃப் பீரியட் எவ்வளோன்னா 12.33 இயர்ஸ். 12.33 இயர்ஸ் ஆஃப் லைஃப் பீரியட். இந்த ட்ரிட்டியம் வந்து ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸா இருக்கிறதுனால இதனுடைய நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். அப்போ இதனுடைய நியூக்ளியஸ் என்ன பண்ணும்? ரேடியோ ஆக்டிவ் ரேஸை எமிட் பண்ணும். இதனுடைய நியூக்ளியஸ் வந்து ரேடியோ ஆக்டிவ் ரேஸை எமிட் பண்ணுது. இப்போ ட்ரிட்டியம் என்ன ரேடியோ ஆக்டிவ் ரேஸை எமிட் பண்ணும் பார்த்தீங்கன்னா இட் எமிட்ஸ் பீட்டா பார்ட்டிகல். பீட்டா பார்ட்டிகல்னா சார்ஜ் -1 இருக்கும், மாஸ் வந்து நியர்லி 0 இருக்கும். இது பீட்டா பார்ட்டிகல் எமிட் பண்ணிச்சுன்னா என்னவோ மாறும்ட்டு பார்க்கலாம். இந்த ட்ரிட்டியத்தினுடைய நியூக்ளியஸ்ல ஒரு புரோட்டான் இருக்கும், என்ன அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 3 இருக்கிறதுனால 2 நியூட்ரான்ஸ் இருக்கும் இதனுடைய நியூக்ளியஸ்ல.
இப்போ இது வந்து இந்த நியூக்ளியஸ் தானே இந்த பீட்டா பார்ட்டிகல் எமிட் பண்ணுது. அப்போ நியூக்ளியஸ்ல யார் பீட்டா பார்ட்டிகல் எமிட் பண்ணுவாங்க அப்படின்னா நியூட்ரான் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், எலக்ட்ரான் பிளஸ் புரோட்டான் என்று சொல்லலாம். அதாவது எலக்ட்ரான்னா புரோட்டான், அதாவது பீட்டா, எலக்ட்ரான்னா பீட்டா பார்ட்டிகல். இப்போ இந்த நியூட்ரான் என்ன பண்ணுதுன்னா இந்த பீட்டா பார்ட்டிகல் எமிட் பண்ணதுனால இந்த நியூட்ரான் என்னவா மாறிடுச்சுன்னா புரோட்டானா மாறிடுச்சு. அப்போ இப்போ நியூக்ளியஸ்ல எத்தனை புரோட்டான்ஸ் இருக்குன்னா 2 புரோட்டான்ஸ் இருக்கும், ஒரு நியூட்ரான் இருக்கும். 2 புரோட்டான்ஸ் இருக்கனால அட்டாமிக் நம்பர் 2 அப்படின்னா ஈலியம். மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 + 1 3. அப்போ மாஸ் நம்பர் 3. அப்போ ட்ரிட்டியம் ஒரு பீட்டா பார்ட்டிகல் எமிட் பண்ணிச்சுன்னா அது என்னவா மாறுதுன்னா ஈலியம் நியூக்ளியஸா மாறிடுது என்று சொல்றோம். அதனுடைய மாஸ் நம்பர் எப்படி இருக்குன்னா 3. அதனுடைய மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 இருக்குதுன்னு சொல்றோம். ஜென்ரலா ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்னாவே அது வந்து டாக்ஸிக்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதனுடைய நியூக்ளியஸ் வந்து ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் எமிட் பண்றதுனால அந்த ரேஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும், நம்மளுடைய செல்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதனால அதை டாக்ஸிக் அன்ட்டு நம்ம சொல்றோம். ஆனா இந்த ட்ரிட்டியம் வந்து நான் டாக்ஸிக் அன்ட்டு சொல்றோம். ஏன் நான் டாக்ஸிக் அன்ட்டு சொல்றோம்னாக்கா இந்த பீட்டா பார்ட்டிகளுக்கு எனர்ஜி கம்மியா இருக்குது. இந்த ட்ரிட்டியம் வந்து லோ எனர்ஜி பீட்டா பார்ட்டிகளை எமிட் பண்றதுனால இந்த ட்ரிட்டியம் வந்து நான் டாக்ஸிக் அன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து இந்த ஐசோடோப்ஸ், ஜென்ரலா இந்த ஐசோடோப்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஐசோடோப்ஸை எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்குது, எந்த இடத்துல எந்த ஆட்டம்ல ரியாக்ஷன் நடக்குது, எந்த இடத்துல ரியாக்ஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஐசோடோப்ஸை யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா இந்த ஐசோடோப்ஸை யூஸ் பண்ணி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியும். அப்போ ஒரு மெக்கானிசம், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்ற மாதிரி அதுதான் மெக்கானிசம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுடைய மெக்கானிசத்தை கொடுக்கறதுக்காக நம்ம வந்து இந்த ஐசோடோப்ஸை யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஐசோடோப்ஸ் என்ன பண்ணுது, கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்ட்டு ட்ரேஸ் பண்ணி சொல்லுது. அதனால ஐசோடோப்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரேசரா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதன் மூலியமா கெமிக்கல் ரியாக்ஷனுடைய மெக்கானிசத்தை சொல்ல முடியுது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, ஸோ ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ல நம்ம இதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா ஹைட்ரஜனை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஹைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்றதுக்கு லெபார்டரி ப்ரிப்பரேஷன் இருக்குது, அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் இருக்குது. சரி, லெபார்டரியில எப்படி ஹைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்றது அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஹைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன செய்யலாம்னா மெட்டல்ஸை வாட்டரோட ரியாக்ஷனுக்கு அனுப்புங்க, ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். சரி, எந்த வாட்டர் எடுத்துக்கிறது, கோல்டு வாட்டர் எடுத்துக்கிறதா, பாயிலிங் வாட்டர் எடுத்துக்கிறதா, ஸ்டீம் எடுத்துக்கிறதா பார்த்தீங்கன்னா சில மெட்டல்ஸ் கோல்டு வாட்டரோட ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குது. சில மெட்டல்ஸ் ஹாட் வாட்டர் இல்லைன்னா ஸ்டீம், ஹாட் வாட்டர் இல்லைன்னா ஸ்டீமோட சேர்ந்து ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குது. சரி, எந்த மெட்டல்ஸ் கோல்டு வாட்டரோட சேர்ந்து ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குன்னா அல்காலி மெட்டல்ஸ். அல்காலி மெட்டல்ஸ் கோல்டு வாட்டரோட ரியாக்ஷன் போகும்போது ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும். ஹெவியர் அல்காலின் எர்த் மெட்டல்ஸ்னா கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் கோல்டு வாட்டரோட ரியாக்ஷன் போச்சுன்னா ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும். அப்போ அல்காலி மெட்டல்ஸ், ஹெவியர் அல்காலின் எர்த் மெட்டல்ஸ் கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் கோல்டு வாட்டரோட ரியாக்ஷன் போச்சுன்னா என்ன கேஸை கொடுக்குதுன்னா ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து எது எல்லாம் பாயிலிங் வாட்டர் இல்லைன்னா ஸ்டீமோட ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும் அன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மெக்னீஷியம் மெட்டல், ஜிங்க் மெட்டல், அலுமினியம் மெட்டல் இது போல மெட்டல்ஸ் எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா ஹாட் வாட்டர் இல்ல ஸ்டீமோட ரியாக்ஷனுக்கு போகும்போது ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, நெக்ஸ்ட் சில மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா டைலூட் HCl ரியாக்ஷன் போகும்போது, டைலூட் ஆசிட்ஸோட ரியாக்ஷன் போகும்போது ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும். டைலூட் ஆசிட்ஸ், அதாவது டைலூட் HCl ரியாக்ஷன் போகும்போது இல்ல டைலூட் சல்பூரிக் ஆசிடோட ரியாக்ஷன் போகும்போது ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும். எந்தெந்த மெட்டல்ஸ் டைலூட் ஆசிட்ஸோட ரியாக்ஷன் போகும்போது ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குன்னா இந்த மெட்டல்ஸினுடைய ஆக்டிவிட்டி சீரிஸ் இருக்குது, எலிமெண்ட்ஸினுடைய ஆக்டிவிட்டி சீரிஸ் இருக்குது. அந்த ஆக்டிவிட்டி சீரிஸ்ல ஹைட்ரஜனுக்கு மேல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், அதாவது ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம், ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் ஹைட்ரஜனை விட அந்த மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா டைலூட் HCl டைலூட் சல்பூரிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும்.
இப்போ ஜிங்க் மெட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிங்க் மெட்டல் டைலூட் ஆசிட்ஸோட ரியாக்ஷனுக்கு போகும்போது ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும். ஜிங்க் மெட்டல் டைலூட் ஆசிட்ஸோட ரியாக்ஷனுக்கு போகும்போது ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும். இப்போ சில மெட்டல்ஸ் எடுத்துக்கிறோம், காப்பர், சில்வர், கோல்டு, மெர்குரி. இந்த மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி சீரீஸ்ல ஹைட்ரஜனுக்கு கீழே இருக்குது. அதனால இது டைலூட் ஆசிட்ஸோட ஹைட்ரஜன் கேஸை கொடுக்காது. இது டைலூட் ஆசிட்ஸோட ஹைட்ரஜன் கேஸை கொடுக்காதுன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து சில மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அல்காலியோட ரியாக்ஷன் போகும்போது, சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷனுக்கு போகும்போது என்ன கொடுக்குன்னா ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும். எந்த மெட்டல்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷனுக்கு போகும்போது ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குதுன்னா பெர்லியம், ஜிங்க், அலுமினியம், சிலிக்கன், டின், லெட். இந்த மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனோட, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடோட ஹீட் பண்ணா ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும் நம்ம சொல்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் கோல்டு வாட்டர். இப்போ சோடியம் கோல்டு வாட்டரோட ரியாக்ஷனுக்கு வச்சுன்னா ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குது. எப்படி அன்ட்டு பார்க்கலாம். சோடியம் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு Na+ மாறுது. இப்போ வாட்டர் எழுதிக்கிறோம், இப்படி வாட்டர். இப்போ Na+ கொடுத்த எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்குது, இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுது. இது OH- மாறிக்குது, இது Na+, அது ரெண்டும் சேர்ந்து NaOH கொடுக்குது. இந்த ஹைட்ரஜன் இந்த பக்கம் ஒரு பாண்டை லூஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுது, இங்க ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆகுது அப்படின்னு நெட் எஃபெக்ட் நத்திங். தேர்ஃபோர் இட் இஸ் ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டம் இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் கம்பைன் ஆயிட்டு ஹைட்ரஜன் மாலிகுலை கொடுக்குது, ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குது. அப்போ அல்காலி, அதாவது அல்காலி மெட்டல்ஸும் ஹெவியர் அல்காலின் எர்த் மெட்டல்ஸும் கோல்டு வாட்டரோட